இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் வதக்கிடுவோம். சப்பாத்தி வச்சு இன்றைக்கி பன்னீர் மசாலா. வெங்காயத்தை வந்து ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதக்கிடணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கணும். தக்காளியை நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வேக விட்டுறணும். இப்போ வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்குறோம். முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். முந்திரி பருப்பு வந்து நம்ம நிறையா போட்டோம்னா கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். முந்திரி பருப்பு போடாமையும் வைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவி திக்காக கிடைக்காது, தண்ணி இலக்கா இருக்கும். இது நல்லா வேகும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இது ஒரு நல்லா சூடு போகிற அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற அளவுக்கு நல்லா ஆறணும். நம்ம வதக்கின தக்காளி வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். இப்போ இதை வந்து கழுவி இதில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் இந்த அளவு. இப்போ வந்து நம்ம தாளித்து விடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து சீரகம் போட்டுக்குருவோம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். வெள்ளைப்பூடு வெட்டியும் போடலாம், தட்டியும் போடலாம். இதை வந்து நல்லா கருக விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கோம். கருகிடக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு வெந்த உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றிடணும். நம்ம பெரிய பாத்திரத்தில் வச்சா தான் அது வந்து எண்ணெய் தெரிக்காது. இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றிடும். நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்லா ஒரு திக்காக இருக்கும். நல்லா ஒரு ருசியாகவும் இருக்கும். தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றக்கூடாது. இது நம்ம வீட்டு மசாலா பொடி போடுவோம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். கறி மசாலா பொடி கொஞ்சம் போடுவோம். காண்ற அளவுக்கு உப்பு போடுவோம். உப்பு வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு காணலைன்னா நம்ம போட்டுக்கலாம். நம்ம அதிகமாக போட்டுறக்கூடாது. கறி மசாலா பொடி வந்து நம்ம வீட்டிலையே அரைச்சது, எல்லாமே வாங்கி வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பட்டை கிராம்பு போட்டும் தாளிக்கலாம். இல்லை பட்டை கிராம்பு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது சேர்த்து போட்டு வதக்கி சேர்த்து அரைச்சும் ஊற்றலாம். நான் பொடி அரைச்சி வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி நான் பொடி போடுறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் தான் நான் பன்னீரை போட போகிறோம்.
இப்போ இந்த அளவுக்கு வந்து குழம்பு வத்தி வந்துருச்சு கிரேவி. இப்போ நம்ம பன்னீர் வெட்டி வச்சுருக்கோம், பன்னீரை போட்டுக்குவோம். இது வந்து முழுசாகவே இருக்கும். நம்ம வெட்டி நம்ம தேவைக்கு எவ்வளவு பெருசாக வேணுமோ அவ்வளோக்கு வெட்டிக்கிடலாம். சில பேர் ரொம்ப பெருசாகவும் வெட்டுவாங்க. நான் ஓரளவு பெருசாக வெட்டியிருக்கேன், அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பட்டரில் வதக்கியும் போடலாம், சும்மாவே நான் போட்டுறது. இது நல்லா கொதித்து வத்தி வரணும். நம்ம இது வந்து பிடிச்சிடாத அளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம கெட்டியாக வைக்கிறதுனால பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் இது கொஞ்சம் வேகணும், அதனால நம்ம கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிறோம். நம்ம மல்லிச்செடி வச்சுருக்கோம், மல்லிச்செடி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து சீனி எடுத்து வச்சுருக்கோம், சீனியை போட்டுக்கிறோம். நம்ம இதுக்கு வந்து சீனி போட்டால் தான் நல்லாயிருக்கும், உரப்புக்கும் அந்த இனிப்புக்கும் நல்லாயிருக்கும். இவ்வளோ திக்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம அரைச்சி ஊற்றின முந்திரி பருப்பு தான். நம்ம பொடி வந்து போட்டு திக்காக ஆக்கணும்னா பொடி கொஞ்சம் உரப்பாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து சின்ன பிள்ளைய சாப்பிட முடியாது. அதனால் நம்ம பொடியை குறைச்சி தான் போட்டிருக்கோம். அதுவும் தனி மிளகாய் பொடி போடலை, வீட்டு மசாலா பொடியே நான் போட்டிருக்கேன். தனித்தனியாக நம்ம வந்து மல்லிப்பொடி சீரகப்பொடி அதுன்னு போடுறதுக்கு நான் மொத்தமாகவே வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியே போட்டுட்டேன். நம்ம வேணும்னா தனித்தனியாக போடலாம். மல்லிப்பொடி, சீரகப்பொடி, தனி மிளகாய் பொடி, கறி மசாலா பொடிலாம் தனித்தனியாக போடலாம். இப்போ இந்த அளவு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கஸ்தூரி மெத்தி போடுவோம். கஸ்தூரி மெத்தி வாங்கி வச்சுருக்கோம், இதை கொஞ்சம் நம்ம தூவி விட்டுக்கிறோம். இது போட்டோம்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இதை மூடி விட்டு இதை வந்து நம்ம அதை போட்ட உடனே இதை மூடி வச்சிடணும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறணும். குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்தால் அது நல்ல மணமாக இருக்கும். நம்ம கஸ்தூரி மெத்தி மேலே போட்டு விட்ருக்கோம். இப்போ லைஸாக கிண்டிப்பா. இப்படி அகலமான பாத்திரத்தில் வச்சா தான் தெரித்து நம்ம மேலே விழாது. இல்லைன்னா அடுப்படி பூரா தெரித்து அசிங்கமாயிடும். இது நமக்கு ஆறும்போது நல்லா கெட்டியாயிடும். கெட்டியானா தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். இப்போ நல்லா வெந்திருக்கும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். நல்லா இந்த அளவு கெட்டியாக இருக்கும். எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஓயாமல் போட்டு கிண்டக்கூடாது, கிண்டுனா கரைஞ்சி போயிடும். நம்ம அடுப்பு அதிக மாதிரியே வச்சாலும் பாத்திரத்தில் ஒட்டிடும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மட்டும் நம்ம சுட வேண்டியிருக்கு. சப்பாத்தி செஞ்சிட்டோம்னா அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இது ஆறுறதுக்கும் நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கும் சரியாக வரும். பூரிக்கும் நல்லாயிருக்கும். பூரி செஞ்சாலும் இது வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்படி நல்லா வந்து அந்த மசாலையில் நல்லா அப்படி கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா உப்பு உரப்பு எல்லாமே அந்த பன்னீரில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்பூன் வச்சு அள்ளி ஊற்றலாம் எண்ணெய். நம்ம இப்போ நெய் பாட்டில் சின்னதாக இருக்குதுன்னா இதில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு இதை வச்சு நம்ம தோசைக்கெல்லாம் அப்படி ஊற்றிக்கலாம். கல் காயட்டும். நம்ம சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கோம், போட்டுக்கிறோம். லேசாக எண்ணெய் வந்து பொட்டு பொட்டாக விட்டுக்கிறணும்.
எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது, சும்மா ஒவ்வொரு பொட்டு. இது வந்து நல்லா வேகட்டும். சப்பாத்தியை நம்ம வந்து திருப்பி போடுவோம். ரொம்ப தடி தடியாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் தேய்ச்சோம்னா நமக்கு எடுக்க வராது. அதனால் கொஞ்சம் ஓரளவு நல்லா தேய்க்கணும். நம்ம மாவு பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் வந்து அப்படியே போட்டு அடித்து தட்டி சப்பாத்தி சுடுறது ஊருக்கே கேட்குற மாதிரி போட்டு பிரட்டி எடுப்பாங்க, அப்போ சாப்பிட்டா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கரெக்டான பதத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே ஊற்றக்கூடாது, எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தண்ணியை உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு உப்பு கரைஞ்ச உடனே மாவை போட்டு பிணைய வேண்டியதுதான். இந்த அளவுக்கு வந்துட்டாலே போதும். ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது, ஓரளவு. இது நான் வந்து சின்னதாக ஒன்று தேய்ச்சேன், இது வந்து குட்டி. இந்த அளவு தான் சில பேர் போடுவாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே தேய்க்கிறதுனால ஒரு பெருசும் ஒரு சிறுசுமாக தேய்ச்சி காட்டுறேன். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் அதை பிணைஞ்சு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கணுங்கிறதும் தேவையில்லை. இது நம்ம வந்து திருப்பி போட்டுருவோம். ஏன்னா சில நேரம் வந்து கருகிடும். அடுப்பை குறைச்சி வச்சே சுட்டா கருகாது, நான் அடுப்பை அதிகமாக வச்சுருக்கேன். சில பேர் வந்து சப்பாத்தி கல் மாதிரி இருக்குது, சாப்பிடும்போது வலுவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மாவு வந்து நம்ம கடையில் வாங்கினது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கடையில் வாங்கின மாவு இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ நம்ம சப்பாத்தி சுட்ட எடுத்தாச்சு. நம்ம சப்பாத்தி செஞ்சு பன்னீர் மசாலா வச்சுருக்கோம். இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை செஞ்சு பஞ்சு போல் வரும் நல்லா. இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள கோதுமையில் அரைக்கலை நான், இது கடையில் வாங்கின மாவு. அதனால் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றி தான் பிணையணும்னு அவசியம் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், சும்மா பச்சை தண்ணியிலே பிணைஞ்சாலே போதும், வேறு எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.